கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பாதத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு வந்திருக்கிற உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கிருபை நம்மை மட்டும் தாங்கி பலப்படுத்தி நடத்துகிறது. அதற்காக நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமானதோடு நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். வேத பாட வகுப்பில் இன்றைக்கு 21வது வேத பாடம், 21வது வேத பாடத்தில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தை தியானிக்க ஆண்டுடைய கிருபை நம்மை அளவில்லாமல் நிரப்பும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை தியானிக்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ள காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம கண்ட நாளின் தொடர்ச்சி நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்களிலே நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம். தொடர் போதனையாக இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம படிக்கலைன்னா இது ஒன்றும் புரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இதுக்கு முந்தின செக்ஷன்கள்லாம் பார்த்து கவனித்து நம்ம செயல்படும்போது மிக மிக ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரெயர் 11வது அதிகாரத்தின் அடிப்படையில் நம்ம வசனத்தை தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத பகுதி மிக மிக அழகாக விசுவாசத்தில் வெற்றி பெற்ற நபர்களை குறித்து சொல்லுகிறது. எபிரெயர் 11வது அதிகாரம் 1லிருந்து நம்ம வாசித்தோம்னா அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம வாசித்தோம். ஸ்தோத்திரம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்ம வசனத்தை பார்க்கிறது மாத்திரமல்ல, அதை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆமேன். இந்த நாளிலே நம்ம கடந்த நாளின் தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. செய்தி என்ன பகுதி ஓடுகிறது என்றால், நாமும் விசுவாசத்தை பெற முடியும், இல்லை என்றால் நீங்களும் விசுவாசத்தை பெற முடியும் என்கிற அடிப்படையில் நம்ம வாசித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். வியாழக்கிழமையில் கவனித்தோம். மரியாள் தூதனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்தது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த விசுவாசம் சாதாரணமான ஒரு அடிப்படையில் செயல்படாமல் முழுமையாக நம்பி இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். நம்முடைய சுய சிந்தனையினால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. சுய விருப்பத்தினால் நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழவும் முடியாது. ஆமேன். ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்னா, மரியாள் சொன்ன மாதிரி நம்மவும் சொல்லணும், இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்னென்னா, அந்த தூதன் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற அந்த வார்த்தையில் அவர்கள் புரிந்து கொண்டாங்க.
இதுக்கு மேலே கர்த்தர் செயல்பட முடியும், கர்த்தரால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்காது, நாம் அதற்கு தடையாக இருக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டாலும், எத்தனையோ வசனங்களை கேட்டாலும், அநேக நேரங்களில் நமக்குள்ள விசுவாசம் வருகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்தோத்திரம். இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோமானால் இந்த மரியாள் கொஞ்சம் அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி சம்பவிக்கும், நான் புருஷனை அறியேனே, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்களுக்கு சந்தேகம், எப்படி ஆக போகிறது என்று தெரியவில்லை. வேதம் சொல்லுது, பயப்படாதே, இயேசு உனக்குள்ள பிறக்க போகிறார் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு நற்செய்தியை மரியாளுடைய காதுகள் கேட்டது. சத்தமரில் சொல்லும் அல்லேலூயா. அப்போ நாமும் விசுவாசத்தை பெற முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனம் அங்கே நமக்கு சொல்லித் தருகிறது. எபிரேயர் 11:6 தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் என்ன செய்யணுமா? தேவன் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், தேவன் உண்டு அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஒரு வேளை சொல்லலாம். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வசனம் சொல்லுது, அவர்களில் அநேகர் பேரில் கர்த்தர் பிரியமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டால், நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் கர்த்தரை நம்புகிறோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அநேகர் மேலே கர்த்தர் அவர் மேலே பிரியமாக இருக்கவில்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரியமாய் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நல்லவர் என்பதை அவர்கள் நம்பவில்லை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை? வேதம் சொல்லுது, ஜீவ தண்ணீராக என்னை விட்டுவிட்டார்கள். அப்போ கர்த்தரை நம்பினாங்களான்னு கேட்டால் இல்லை, முழு மனசாக நம்பவில்லை. ஆண்டவருடைய அற்புதங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. தேவையான நேரங்களில் அவர் அற்புதத்தை செய்தார், தேவையான நேரங்களில் அவர் உதவி செய்தார். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து அனுப்பினார். அல்லேலூயா. செங்கடல்ல 2 பிளக்கிறார். சாதாரணமான விஷயம் அது. கடலில் இருக்கிற தண்ணியை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி பாலம் எல்லாம் கட்டுறாங்க, கடலுக்குள்ளே பாலம் கட்டுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறைச்சி அதை சைடில் பில்லரை போட்டு என்ன செய்கிறாங்க? எழுப்புறாங்க, கட்டி எழுப்புறாங்க. எவ்வளோ கஷ்டம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்போதே, அவர்கள் பார்க்கும்போதே செங்கடல் 2 பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அவர்களுக்கு நம்பிக்கை வரல, ஆண்டவர் மேலே விசுவாசம் வரல. அதனால் அதிகமான பேரில் கர்த்தர் என்ன செய்யலை? பிரியமாக இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார், கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வர வர குறைந்து கொண்டே வந்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மன்னாவின் சுவையும் அவர்களுக்கு போக போக பிடிக்கவே இல்லையாம். அல்லேலூயா. என்ன சுவை? மன்னா கொடுத்தார், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவுடைய சுவையை அவர்களுக்கு கடைசியில் போக போக 40 வருஷம் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் பிடிக்காமல் போச்சு தான்.
அல்லேலூயா. தூதர்களுடைய அப்பத்தை ஸ்தோத்திரம். இது என்னன்னா, இதுக்கோட அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம்னா வசனம் மன்னாவை குறிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உபதேசங்கள், இன்றைக்கு வேத வசனங்கள், வேத வசனங்களை மன்னா என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் இருந்த வசனத்தின் மேலே இருந்த வாஞ்சை, வைராக்கியம், விருப்பம் போக போக குறைகிறது என்றால் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மாறுகிறோம் என்ற அர்த்தம். யார் ஒருவர் வேத வசனத்துக்கு ஸ்தோத்திரம், வேத வசனத்தை பிரியமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. வசனத்தை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். எப்படி? என்னை ஆண்டுடைய வசனமும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு சமம். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பாருங்க. வேதம் சொல்லுது, தேவன் நல்லவர் என்பதை நம்பவில்லை, அவரின் குணங்களை நம்பவில்லை. பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, அவருடைய வல்லமையை அவர் காண்பிக்க ஆயத்தமாக இருக்கிறாராம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமையை காண்பிக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஆசைப்படுகிறார், எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அவருடைய வல்லமையை காண்பிக்க அவர் விரும்புகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இன்றைக்கு அநேகரிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 16வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ், ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 16வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். 16:9 வாசிக்கும்போது கவனிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தான்? உலாவுது. யாரை தேடுது? யாரெல்லாம் உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்க, உத்தம இருதயத்தோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பைபிள் கர்த்தர் தேடி பார்க்குறார். தம்முடைய வல்லமையை காண்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு தெரிந்து கொண்டார்? தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக. ஆண்டுடைய வல்லமை சாதாரணமான வல்லமையா? இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்போது அதை யாருக்கு காட்டுவார்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்ய தம்முடைய வல்லமையை காண்பிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உத்தம இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடிக்கோடு வைக்கணும். உத்தம இருதயம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டு. ஸ்தோத்திரம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் தம்முடைய வல்லமையை காண்பிக்க முடியாது. எல்லாருக்கும் தம்முடைய வல்லமை என்ன செய்ய முடியாது? காண்பிக்க முடியாது. ஆனால் அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்கு என்ன தேவைன்னா ஒரு உத்தம இருதயமுள்ள நபர் தேவை. அல்லேலூயா. அது அநேகரிடத்துல இல்லை. அந்த உத்தம இருதயம் அநேகரிடத்துல காண முடியலை.
சபையில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் தேடுகிற உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேடும்போது ஆண்டவர் கண்டுபிடிக்கிற நபர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை காண்பிப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், திருப்பணும். அவருக்கு நேராக திரும்ப செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2:20 வசனம் சொல்லுது, ஒரு பெரிய வீட்டில் என்ன பாத்திரம், சில கனமுள்ள பாத்திரமும் சில கனவீனமுள்ள பாத்திரங்களும் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். வசனம் சொல்லுது, ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுது, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், அல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அப்போ என்ன சொல்லுது வசனம்? அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று வந்துவிட்டால், ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? அநியாயத்தை விட்டு விலகணும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள அநியாயம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு காணப்படும். ஆமென். ஆனால் வெளியில் அவங்கள சொல்ல முடியாது, அவங்க விசுவாசியாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கனத்திற்குரிய பாத்திரமாக இல்லை. கனத்திற்குரிய பாத்திரம்னா அவர்கள் அநியாயத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது கனமுள்ள பாத்திரம். ஏன் கனமுள்ள பாத்திரமாக இருக்கணும்? காரணம் என்ன? கலாத்தியர் 5:6 சொல்லுது. கலாத்தியர் 5:6 கலாத்தியர் 5:6 கலாத்தியர் 5:6 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5:6. நல்லா கவனிங்க, இதை அடிக்கோடிட்டு வைக்கணும். இந்த வசனம் அடிக்கடி நம்ம இந்த வேதபாட வகுப்பில் நம்ம படிக்கணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. இந்த கடைசி பாகம், அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ விசுவாசம் எப்படி செயல்படுமா? அன்பினால். சொல்லுங்க, எப்படி செயல்படும்? அன்பினால். அன்பினால்னா நம்ம மனதுக்குள்ள வைராக்கியத்தை வச்சுட்டு விசுவாசத்தை செயல்படுத்தலான்னா ஒர்க் ஆகாது. விசுவாசம் என்ன செய்யாது? ஃபங்க்ஷன் ஆகாது. அதே நேரத்தில் ஒரு மனுஷனை நேசித்து அவன் மேலே அன்பு காட்டி அவனுக்காக நம்ம ஜெபிக்கிற போது அந்த விசுவாசம் செயல்படுகிறது. அல்லேலூயா. அப்போது அதுக்கு பேர் தான் அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். விசுவாசம் என்கிறது அணுகுண்டு மாதிரி, நியூக்ளியர் பாம் மாதிரி. யார்ட்டையாவது கொடுத்தா, ஒரு அனுபவம் இல்லாத நபரிடத்தில் கொடுத்தோம்னு வச்சோங்களேன், அணுகுண்டை தூக்கி கையில் கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு பிடிக்காதவங்க மேலே தூக்கி போட்டுருவான். பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸ்தோத்திரம். வம்பு இருதயத்தில் இருக்கும்போது இப்படி தான் செய்வாங்க. அதே போல தான் விசுவாசம் அப்படிப்பட்டவர்களுக்கு செயல்படாது. ஆமென்.
அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசம். ஆமென். அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பினால கிரியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அதே கலாத்தியர் 5:6-7 நம்ம பார்த்தோம்னா, கலாத்தியர் 5:7 வசனத்தில் பார்த்தோம்னா, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா தடைகள் வருகிறது. சாத்தான் என்ன செய்கிறான்? தடையை கொண்டு வருகிறான். தடையை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். நன்றாய் ஓடின ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து சொல்கிறாரு. கலாத்திய சபையை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போ அன்பாக இருந்தவங்கெல்லாம் எப்படி மாறிட்டாங்க? அன்பில்லாமல் போகிற அளவுக்கு மாறிவிட்டார். அவருடைய சுபாவம் மாறினது. அதனால தான் கேட்குறாரு, நீங்கள் நன்றாக ஓடினீர்கள், ஆரம்பத்தில் நல்லா இருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் சாத்தான் என்ன செய்திருக்கிறான்? உங்களை தடை செஞ்சிருக்கிற. நல்லா ஓடாத படிக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் வேதம் சொல்லுது, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. கட 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 கடன்னு குடு 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 குடுன்னு ஓடுறதில்ல. எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். நிதானத்தோடு, கவனத்தோடு, எச்சரிப்போடு, விழிப்போடு நம்முடைய ட்ராக்கில், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். சாத்தான் என்ன செய்வான்? நம்மை ஓட விட மாட்டான். தடை செய்ய பார்ப்பான். ஜெபிக்க விட மாட்டான். வேதத்தை வாசிக்க விட மாட்டான். வேதத்தை தியானிக்க விட மாட்டான். ஊழியம் செய்ய விட மாட்டான். 4 பேருக்கு ஏசப்பா பற்றி சொல்ல விட மாட்டான். அதுதான் தடை. அல்லேலூயா. சபைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்வதற்கு அவன் இடம் கொடுக்க மாட்டான். தடை செய்வான். அல்லேலூயா. இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நல்லா இருந்தாங்க. நல்லா வளர்ந்து நல்லா பெருகி ஆவிக்குரிய ஓட்டத்தில் சூப்பராக ஓடிட்டு இருந்தாங்களாம். ஆனால் என்ன 7வது வசனம் சொல்லுது, சாத்தான் என்ன செய்தான்? அவங்கள தடை செய்து விட்டு விட்டான். அல்லேலூயா. சில மனுஷர்கள் பேசுகிற வார்த்தை சாத்தான் கொண்டு வருகிற வார்த்தையாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், காலையில் போனேன், சாயங்காலம் எதுக்கு போகிற? மனுஷன் மூலமாக வருகிற தடைகள். சாத்தான் மனுஷனுக்குள்ள கிரியை செய்து புகுந்து என்ன செய்கிறான்? பேசுகிறான், தடை செய்கிறான். நீங்கள் காலத்தை போனால இனிமேல் சாயங்காலம் என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், காலையில் போனது போதும். அதனால் சிலர் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். என்ன செய்யணும்? எச்சரிக்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதாதா? தான் சாத்தான் கொண்டு வர தடை. ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதாதா? சனிக்கிழமை சாயங்காலம் போனால் போதாதா? ஞாயிற்றுக்கிழமை போகணுமா? வியாழக்கிழமை எதுக்கு போகணும்? இதெல்லாம் தடை, சாத்தான் கொண்டு வருகிற தடை. ஆன்லைனில் கேட்குறவங்க, உங்களுடைய சபைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தடை இல்லாமல் போகணும். சாத்தான் தடை செய்ய பார்ப்பான். தடை செய்யப்படாமல் நம்ம ஆலயத்தை தொடர்ந்து எப்பெல்லாம் நமக்கு நேரம் கொடுக்கிறதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? போக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது நம்ம எதை படிச்சுட்டு இருக்கிறோம்? நாமும் விசுவாசத்தை பெற முடியும். சரியா? விசுவாசத்தை பெற முடியும். இப்போது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம படிக்க போகிறோம். என்னன்னா, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். சொல்லுங்க. அன்பினால் கிரியை செய்யும். அதுதான் படித்தோம் கலாத்தியர் 5:6. விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆபிரகாம் முதல் கொண்டு எல்லாருமே இந்த விருத்த சேதனம் செய்தாங்க. ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? விருத்த சேதனம். அப்போது இந்த விருத்த சேதனத்தை ஒரு பாரம்பரியமாக செய்து கொண்டு வந்தாங்க யூதர்கள் தங்கள் கலாச்சாரத்தினர். அது ஒரு கலாச்சாரமாகவே மாறிடுச்சு. இப்போ இயேசு வந்துட்டார், இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்தவங்க நிறைய பேர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ஒரு பெருமைன்னா, நான் விருத்த சேதனம் பண்ண ஆள். எப்படி? நான் யார் தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணவேன். இந்த தாவீது சொல்லுவான் தெரியுமா, கோலியாத்தை வீழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்லுவான், பேசும்போது சொல்லுவான், தேவனுடைய கர்த்தரை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்வார். காரணம் என்ன? விருத்த சேதனம் அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் போக 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 விருத்த சேதனம் பண்ணாதவர்களை இயேசு வந்த பிற்பாடு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் விருத்த சேதனம் பண்ணாதவர்களை ஒரு ஏளனமாக பார்க்குறது. நாங்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலை? விருத்த சேதனம் பண்ணலை அப்படின்னு ஒரு மாதிரி இளக்காரமாக பார்க்குறாங்க. அல்லேலூயா. எப்படி பார்க்குறாங்க? ஒரே இளக்காரமாக, நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணவங்க, நீங்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் அப்படிங்கிற ஒரு சபைக்குள்ளே ரெண்டு பாகுபாடு இருந்துச்சு. அதை தான் பவுல் சொல்கிறாரு, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார். ரெண்டுமே ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டார். அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது, ஆதி ஆகமத்திலிருந்து விருத்த சேதனம் இருக்குது, ஆனால் பவுல் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார். எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுறாரு. என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. அடுத்து சொல்கிறார், அன்பினாலே கிரியை செய்யும் விசுவாசமே உதவும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அன்பினால கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். இப்போ யூதர்களுக்குள்ள உண்மையான அந்த அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லாமல் போயிடுச்சு. விருத்த சேதனம் பண்ணாதவர்களை ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு அனுபவம் இல்லாமல் போனதுனால தான் சொல்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, அன்பு இருக்கா உன்கிட்ட? அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கா? அன்பு இருக்கான்னு கேட்குறார். ஆமென், ஸ்தோத்திரம். அன்பு தான் முக்கியம். அன்பே பிரதானம்னு பாடுவோம்ல, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அல்லேலூயா. அன்பு தான் பிரதானம். அப்போ அந்த கலாத்திய சபைக்குள்ளே என்ன இல்லை? உண்மையான அன்பு இல்லை. ஸ்தோத்திர. யூதர்களுக்கும் புறஜாதிகள் விசுவாசிகளுக்கும் யூத விசுவாசிகளுக்கும் மாறி மாறி வாக்குவாதமும் சண்டையும், அன்பு இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, விருத்த சேதனம்லாம் விஷயமே கிடையாது, உங்ககிட்ட அன்பு இல்லையே. அல்லேலூயா. அன்பு இல்லாமல் போனதுனால எல்லாமே கட் ஆகுது, உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கட் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அப்போது அன்பினால கிரியை செய்யும் விசுவாசம். ஆமென். அன்பினால கிரியை செய்யும் விசுவாசம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, இந்த அன்பினால கிரியை செய்யும் விசுவாசம் ரெண்டு அடிப்படையில் செயல்படுது. ஒன்று, அது ஆவிக்குரிய சக்தியாக இருக்கு. என்னது? ஆவிக்குரிய சக்தி. ஆவிக்குரிய சக்தின்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே கர்த்தராகிய தேவன் மனுஷன் மேலே அன்பு வைத்ததுனால
அந்த அன்பின் நிமித்தமாக வந்தவைகள் தான் இந்த பூமி. ஆமென். அப்படி தானே? நம்ம மேலே அன்பு வச்சு தான் என்ன செய்கிறாரு? இந்த பூமியை டிசைன் பண்ணுறார். நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு. அப்போது அந்த அன்பினுடைய வெளிப்பாடெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தானே? எப்படி அழகாக செஞ்சுருக்காரு நம்முடைய பூமியை. மனுஷன்தான் அதை கெடுக்கிறானே தவிர ஆண்டவர் எல்லாத்தையுமே அழகழகாக செஞ்சு வச்சார். பறவைகள் அது ஒரு கூட்டம் கூட்டமாக கலர் டிசைனாக பண்ணி வச்சார். ஆமென். சாப்பாடு நமக்கு தேவையான பல வகைகள் எல்லாம் விதமாக டிசைனாக, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு வித்தியாசம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து மனுஷனுக்காக செஞ்சார். எதன் அடிப்படையில்? அன்பின் அடிப்படையில் செய்கிறார். அல்லேலூயா. அன்பின் அடிப்படையில் செய்தார். அப்போ அன்பினால் விசுவாசம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஆவிக்குரிய சக்தியை நம்ம என்ன செய்யணும்? சரியான விதத்தில் பயன்படுத்தணும்னா அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசத்தோடு இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக சொன்னால் என்ன செய்யுமா? அப்படியே நடக்குமா? அதுக்குன்னு போய் காட்டத்தி மரத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம டேவிட் பிரதர் என்ன செய்வார்? ரோட்டு பக்கத்தில் நிற்கிற வேப்ப மரத்தை பார்த்து சொல்லுவார், நீ பிடுங்குண்டு எங்கே போ, வீட்டு பக்கத்தில் போய் நடப்படுன்னு சொன்னால் நடக்கும். அப்படி தானே? அது விசுவாசமா? அல்லேலூயா. நல்ல மரங்களை பார்க்கும்போது உடனே சொல்லணும், இதெல்லாம் எங்கே போகணும்? என் வீட்டு பக்கத்தில் நடப்படுவதாக அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த உவமை அது உண்மையாக மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். ஸ்தோத்திரம். சிலர் சொல்கிறது என்னன்னா, ஏவாள் ஆண்டவர் முதல்ல உண்டாக்கலை, ஆண்டவர் தப்பு பண்ணிட்டார், ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாருன்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படியா? மறந்துட்டாரா? எல்லா மிருக ஜீவன்களையும் உண்டாக்குனார், காட்டு மரங்களெல்லாம் உண்டாக்குனார், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனார், ஆனால் ஏவாளை மட்டும் படைக்க மறந்துட்டார் சிலர் சொல்கிறது. அப்புறம் ஆதாம் ரொம்ப எல்லா மிருகங்களும் ரெண்டாக போகுது, ஆதாம் மட்டும் தனியாக போகிறதுனால ஆதாமுக்கு கஷ்டமாக இருந்துச்சான். அப்போது கஷ்டமாக இருந்ததை பார்த்து தான் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை உண்டாக்குவோன்னு ஆண்டவர் நினச்சதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி அல்ல. அல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய திட்டத்திற்குள்ளே உண்டு. ஆமென். தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வரும். திருமணம் என்கிறது கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறது. ஆமென். மனிதனை உருவாக்கி அவனை தோட்டத்தில் வச்சு ஆதாமுக்கு ஏவாளை மனைவியாக கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம், அனாதி தீர்மானம். அல்லேலூயா. இந்த ஆதாமின் மூலமாக ஒரு சந்ததியை வரவழைத்து ஆதாமுடைய சந்ததியில் ஒரு கூட்டம் ஜனங்களை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் வைக்கணும், பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் வைக்கணுங்கிறது தான் ஆண்டுடைய பெரிய திட்டம். ஆமென். ஆனால் ஆதாம் ஆரம்பத்திலேயே சாத்தானுக்கு செவி கொடுத்ததுனால தேவனுடைய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அது தேவனுடைய தோல்வி அல்ல, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இங்கே பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான் ஆதாமை உருவாக்கி அவர்களை பெருக செய்து இந்த பூமியில் பலுகி பெருக செய்யணும். அதான் ஆண்டோடைய அன்பின் வெளிப்பாடு.
ஹல்லேலூயா. அன்பை காட்டுறார். ஆதாம் இடத்துல என்ன செய்கிறாரு? அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அன்பு வெளிப்பட்டது சோதரம். அதனால தான் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடிந்தது. ஆமென். சமாதானமாக இருக்க முடிந்த காரணம் என்ன? கர்த்தருடைய அன்பு. கர்த்தருடைய அன்பு. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுக்கு மனுஷனை நேசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஒரு ரெக்குயர்மெண்ட் இல்லை, அது தேவையில்லை. ஆனால் மனுஷனை நேசிக்கிறார். கர்த்தருடைய அன்பு அதில் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லும் ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். இது எதன் அடிப்படையில்? அன்பின் வெளிப்பாடு. அன்பினுடைய வெளிப்பாடு தான் இயேசுவின் சிலுவை மரணம். ஆமென். சிலுவை மரணம். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த மனுஷன் பாவத்தில் விழுந்தான். இந்த பாவத்திலிருந்து அவனை வெளியே தூக்கி கொண்டு வரணும், மறுபடியும் பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான், அந்த அன்பின் வெளிப்பாடு தான் சிலுவை மரணம். ஆமென். சிலுவையில் அவர் என்ன செய்கிறார்? மரணம் அடைகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அந்த அன்பு நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். எந்த அன்பு? கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளேயும் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான், அந்த அன்பிலே நம்ம வளரும்போது தான் நம்ம தேவனால் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமென். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனுஷர்களிடத்தில் ரொம்ப குறைகிறது இது ஒன்று தான், அன்பு தான் குறையுது. அன்பு அதிகமாச்சுன்னா யாருக்கும் எந்த தீமையும் செய்கிறதுக்கான ஒரு மனம் நமக்கு வராது. அப்படி தானே? அன்பு குறையும் போது எல்லாமே வருது. அன்பு குறையும் போது ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, வேண்டாத வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் அன்பு குறையும் போது நடக்கிறது. சிலுவையில் இயேசு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதை நம்ம நினைத்து பார்க்கணும். ஆமென். அந்த அன்பை என்ன செய்யணும்? நினைத்து பார்க்கணும். அந்த அன்பில் வளர தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென். அந்த வசனத்தில் வளர 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 அந்த அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டு கொண்டே இருக்கும். வசனத்தை கேட்குறத நம்ம நிறுத்தவே கூடாது. பிரசங்கம் நமக்கு சலிப்பாக தோன்றவே கூடாது. அப்போ தோன்றுதுன்னா நம்மக்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆமென். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். அப்படி வளரும்போது கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசத்தின் தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது. அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். விசுவாசத்தில் வளர வளர நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறோம் என்பதை உணர்ந்து நம்ம செயல்படுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினது போல நாமும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆட்கொண்டு நடத்துவதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.